டிவி போட்டாக்கா அங்கங்க மழைன்றாங்க புயலுன்றாங்க காத்துன்றாங்க ஒண்ணுமே புரியலையா. நைனா வேற சேனல் வை. வேற சேனல் வையா? ஏன் இந்த சேனலுக்கு என்ன? டெய்லி செய்தி கேட்டுங்கிற பிக் பாஸ் செய். பிக் பாஸா? அது என்னடா ஐயா? ஒரு ரூம்ல 20 பேர் போட்டுருவாங்க. அவங்க அச்சுப்பாங்க புச்சுப்பாங்க நனவு பண்ணுவாங்க. ஐயோ இன்னொன்னும் பண்ணுவாங்களா? அதெல்லாம் வேலைக்கு ஆகுது. நம்ம நியூஸ் கேட்கலாம்டா. உனக்குலாம் அம்மா வந்தா தான் லாகி. உங்க அம்மா வந்து கீசிடுவா. வேலையை பாடுறா. நியூஸ் ஆகுது வைப்போம். துண்டு டிவி அனைவருக்கும் வணக்கம். வாசிப்பது வண்டு. வண்டா? இந்த மூஞ்சில யாரா போடுறது நியூஸ்ல? நான் தான் சொல்றேன் கேட்கலாம் ஈரான். அட போடா, அவன் என்னத்த சொல்ல போறான்? இத்தனை நாளா வீட்டுல இல்ல. வீட்டுல என்ன கோலம் பண்ணி வச்சுக்கிதுன்னு தெரியல. என்ன அங்க பாரு அம்மா வந்துட்டாரா? எப்படி அப்பனும் புள்ள திட்டு மீக்கிறானுங்க பாரு. யோ என்ன பண்ணிக்கிறீங்க? டிவி பாத்துக்கிறான். அம்மா நான் வாங்கி வந்தா வாங்கின்னு வரேன். துன்றதுலே இருறா. இது என்னடி குண்டா? யோ வரவேல இருந்துச்சு எடுத்துன்னு வந்துட்டேன். அதான பார்த்தேன். அடியே எனக்கு மேல இருக்கிறாடி நீயா? எப்பா நியூஸ் கேக்குறீங்களா இல்லையா? இல்ல நான் போயிட்டா. அடப்பா இவன் என்னடா கூட கோவப்படுறான்? சின்ன ஓது நீ சொல்லு. சின்ன ஒதுரா என் ஒது தான் பெருசாக்குதா. அட இந்த தம்பியா? நீ சொல்லு தம்பி, நீ சொல்லு. இந்த சொல்றேன் கேளுங்க, கவனமா கேளுங்க. சொல்றா, என்ன சொல்ல போறா? இன்னைக்கு நாளைக்கு சரியான மழைக்குது உங்க வீட்டு பின்னால. வீட்டு பின்னாடி சரியான மயக்குதா? என்னடி சொல்றாவா? குழந்தை சொல்றத கேளு. நல்லதுதான் சொல்லும் குழந்தை. நான் உக்கார நல்லா இல்லாத மூஞ்சிய. என்னம்மா அப்படி சொல்றா? பின்ன என்ன மூஞ்சி நல்லா வைக்குது. அந்த குழந்தை பாரு எவ்வளவு அழகா இருக்குது. ரொம்ப திமிராயி போச்சு அம்மாவுக்கு. ஏக்கா என்ன அழகாக்குதுன்னு சொன்ன. ஆமாண்டா கண்ணே, உன்னதான் சொன்னேன். தேங்க்ஸுக்கா. சரி 2 நாள் பத்திரமா இருங்க. செம்ம மழைக்குது. சரிதான்பா. ஏய் வேற நியூஸ் எதுவும் சொல்ல மாட்டேன் நீ? நான் தெரிஞ்ச மாட்டேன் தான் சொல்லுவேன். தெரியத்த நான் சொல்ல மாட்டேன். துண்டு டிவி முடியாது. நன்றி வணக்கம். என்ன தென்னாட்டில் பத்தியா இருக்கு? நான் கேட்கும் போது வணக்கம் சொல்லிட்டு போகுதா? நைனா மகர் போது சொல்லிடுறாங்க. நம்ம இங்க இருந்து வேற இடத்துக்கு போயிடலாமா? ஏன்டா இதுக்கு என்ன ஓட்டா? அங்க போய் சொல்லி போய் ஓட்ட. அதெல்லாம் ஒண்ணும் ஆகாதுடா. எனக்கு பயமா இருக்குது. யோ போய் நல்ல மெத்த விட வாடகை பாரியா, நம்ம போயிடலாம். வாடகை கொடுப்பாங்கணுமா? காசு வச்சுங்கிறியா? போ எங்கன்னா போய் ஆட்டா போட்டுனா துண்டு உக்காந்துங்கிறல்ல. மொப்பன்னா போலீஸ்காரன் வந்தான். ஏயா உனக்கு இந்த சந்தேகம்? ஃபுல்லா திட்டு புத்தகம். உங்க ஒப்பனை திட்டு பையனா தான் இருந்திருப்பான். எங்க அப்பன் நேர்மையான ஆளியா? உங்க கூட சேர்ந்தாயா நான் இப்படி ஆயிட்டேன். மொப்ப நேர்மானா பித்தளை நகை போட்டு நான் தங்க நகை போட்டுன்னு சொன்னேன். அவன்லாம் ஒரு மனுஷனா? யோ நான் தாடி எங்க அப்பனை பத்தி தப்பா பேசுனேன் இந்த குண்டாலே போட்டு நெருக்கி விடுவேன். ஐயா எப்போ சண்டை போடுறீங்க? உங்க அப்பா எங்க அப்பனை பத்தி தப்பா பேசுறேன்னு நான் சொன்னா இருப்பேனா? நைனா என்ன தாத்தா பத்தி தப்பா பேசுறா? தாத்தா நீ பொண்ணு ஒரு பிஸ்கட் வாங்கி கொடுக்கல, அவன் போய் தாத்தாவான். சரி பையன் கதெல்லாம் எதுக்கு? போய் ஆட்டா போட்டுன்னு வாங்க. பயங்கரமா இடிமயன்னு சொல்றாங்களா? இப்ப எங்க வெளியே போக சொல்றா? இந்த பாரு போனீங்கன்னா தான் சோறு, இல்லன்னா பட்னி தான். நோ அவள் 2 நாள் அது ஒண்ணு பாக்காதா. உண்மை அவன் சொல்றா. எனக்கு தெரியவே தெரியாதுப்பா. வா பாக்கலாம். ஏனா வந்துச்சுங்களா இதுங்க? வாடா முருகேசா. என்ன திட்டில இருந்து பேசி கூப்பிட்டுக்கிறான்? வா கந்தசாமியா. நோ என்னப்பா? நல்ல விசாரியா? நான் முருகேசா நல்லா இருக்கிறியா? ஏதோ இருக்கிறோம்பா. ஏக்கா நீ எப்போ வந்தா? இப்பதானே வந்தேன். வந்தவன ஓடியா? ஏய் தம்பி அப்படிலாம் சொல்லாத. என்னப்பா கேட்ட போலாமா? நோ அவர் சோகமாக்குறாரு. இன்னும் நல்ல விசாரியா? அட என்னடா இவன் காணுலதான் கூப்பிட்டு வந்துக்க மாட்டான். என்ன கந்தசாமியா வீட்டுக்கு எல்லாம் நல்லா இருக்கிறாங்களா? நல்லா இருக்கிறான். நீ எப்படி பாக்குற? நான் நல்லா இல்லப்பா. பாரு எப்படி ஆயிராங்க பாரு. கேளியா ஏன்பா இப்படி ஆயிரீங்க? நான் சாப்பிட்டு 2 நாள் ஆச்சு. என் புள்ள சாப்பிட்டு 3 நாள் ஆச்சு. என் மொண்டாட்டி சாப்பிட்டு 5 நாள் ஆகுதுப்பா. எப்படி எல்லாம் சமாளிக்கிறான். நான் எப்படி அயாது இருப்பேன்? அயாதுண்ணா நீ என்னால தாங்க முடியாதுண்ணா. அண்ணனும் தாங்க மாட்டாருண்ணா. அவரு தாங்காதன்னா குத்தா உதவ போறாரு. அது ஒண்ணும் இல்ல. நான் எப்படி சொல்ற? அண்ணன் காசு வச்சுங்கிறாரு. இப்ப கூட 1000 ரூபாய் குடுத்துட்டு போவாரு. அட என்னப்பா இப்படி சொல்ற? அட என்னன்னா கஷ்டம் கொடுக்க மாட்டேன்னா? அது இல்லப்பா, அது வேற ஒருத்தர் காசு. அவரு கொடுக்க மாட்டாருப்பா. எங்கெல்லாம் பார்த்தா அவருக்கு இலகாரம். அப்படிலாம் இல்ல, தங்கமான மனுஷன். நான் சொல்றது. ஆமா ஆமா
டேய் கந்தசாமி உனக்கு நல்ல மனசுடா, ஏதாவது குடுறா. டேய் அப்படியே நிக்கடா, ஒரு வணக்கம் போட்டு கேளுடா. பாத்துக்கிறேன். என்ன கன்சமேனா என்னந்த குடுனா நோ குடுனா. தரம்பா. எப்பா வெயிட்டா வச்சுக்கிறான் பழுதா. அட குடுனா நானே ஏனி கடிக்கிறா தானா. குடு தம்பி, குடு தம்பி. முருகேசா அதுல 1500 இருக்குது. அட பரவாயில்ல விடுனா, பாவம் இல்லாத பட்டுங்க. ரொம்ப சந்தோஷமா, என் குடும்பத்தை காப்பாத்திட்டு கந்தசாமி. இந்தாடி கொடுத்த காசு எப்ப முருகேசா தருவா? நோ உடனே உடனே கேட்பேன், அவங்களே இல்லாத பட்டுங்க. போனா நீ என்னடா கொடுத்த காசு கேட்டா தப்பு? என்ன தம்பி பீஸ கரெக்டா கூப்பிட்டு வந்துட்டான். நோ வரப்போ ரோட்ல காசு இருந்துச்சு, அந்த காசை பார்த்தோன்னே தான் நம்மளுக்கு தூக்கணும்னு தோணுமே. சூப்பர் தம்பி. ஏண்டி ஒரு 500 ரூபாய் கொடு, இந்தாயா நாங்க போய் ஹோட்டல்ல போய் சாப்பிட்டு வந்துடுறோம். மட மகனை போலாம். புல் கட்டி கட்ட வேண்டியதுதான். போ. யோ நான் கூட வரையா. ஆஹா நீலாம் வேணாம், ஊட்ட பாத்துக்கோ, போயிட்டு வந்துடுறோம். சரி நம்ம எதுனா செஞ்சு சாப்பிடுவோம்.